நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்க்கும் மக்கள் சார்பில் போராட்டக் குழுவினர் முதலமைச்சரை சந்தித்த பிறகு ஊர் மக்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்று அங்குள்ள நிலவரம் குறித்த தகவல்களை செய்தியாளர் வசந்திடம் கேட்கலாம். வசந்த், இந்த ஆலோசனை கூட்டம் எந்த நிலையில் இருக்கு? இன்று போராட்டத்தை கைவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அல்லது தொடருமா? மணிமாறன், போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த இந்த போராட்ட குழுவினர் நேற்று முதலமைச்சரை சந்தித்துவிட்டு இன்று காலை ஊர் திரும்பி இருக்கிறார்கள். இவர்கள் இங்கு இருக்கக்கூடிய 70க்கும் மேற்பட்ட கிராம பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து ஊர்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் எல்லாரும் இந்த பகுதிக்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள். போராட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த ஆலோசனை கூட்டமும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்னும் சிறிது நேரத்தில் முடிவு அறிவிக்கப்படும். நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும், ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். அதேபோல் இங்கிருக்கின்ற கள நிலவரம் என்ன, போராட்ட குழுவினர் இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளோட ஆலோசனையில் ஈடுபட்டு என்ன மாதிரியான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன, இங்கு உண்மை நிலை என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக மாவட்டத்தின் சார் ஆட்சியர் அம்ரித் சிறிது நேரத்திற்கு முன்பு வந்து இங்கு பார்வையிட்டிருந்தார். அதேபோல் ஊரில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளிடம் கேட்டறிந்தார், இந்த போராட்டம் தொடருமா அல்லது இந்த போராட்டம் கைவிடப்படுமா என்ற இருவேறு கட்டங்கள் இருக்கின்றன. அது குறித்தும் அவர்கள் தற்பொழுது பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், கவனத்தில் கொண்டு வருகிறார்கள். நாம் இந்த போராட்ட குழுவில் கலந்து கொண்டு முதல்வரை சந்தித்த அந்த குழுவினரை சந்தித்து கேட்கும் போது உறுதிப்படுத்தப்பட்ட 2 விதமான அறிவிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்றார்கள். ஒன்று, இந்த போராட்டத்திற்காக நாங்கள் இந்த போராட்டம் ஏற்படுத்திய கவனத்தின் வாயிலாக முதல்வர் எங்களை சந்தித்து பேசியிருந்தார். அந்த சந்திப்பு எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளும்படியாக இருந்தது. அப்படி அந்த சந்திப்பு ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிற பட்சத்தில் இந்த போராட்ட குழுவினர் சேர்ந்து முடிவெடுத்து போராட்டத்தை கைவிடலாம் என்ற ஒரு முடிவு இருந்தால் இந்த போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும். ஆனால் நிரந்தரமாக அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்கிற அறிவிப்பு ஒன்று வர வாய்ப்பு இருக்கிறது. மற்றொன்று, முதல்வர் எங்களை அழைத்து பேசியிருந்தார். இருந்தாலும் தற்பொழுது உறுதிப்படுத்தப்பட்ட, அதாவது ஒரு அரசாணையாக வெளியிடப்பட வேண்டும், மத்திய அரசு இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். ஆகையினால் தமிழக அரசு எங்கள் போராட்டத்தை கவனத்தில் கொண்டு எங்களை மதித்து எங்களோடு பேசியதற்கு நன்றி, எங்களுடைய போராட்டம் தொடரும் என்கிற 2 விதமான தகவல்களை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இந்த 2இல் ஒன்று ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் தெரிய வரும். தற்போது ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆலோசனை எந்த அளவில் இருக்கிறது என்பதை இந்த ஆலோசனை கூட்டத்தில் இருக்கின்ற விவசாயி திரு காமராஜ் இங்க இருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் இப்ப பங்கேற்றிருக்கிறாங்க? ஆலோசனை எந்த அளவு போயிட்டு இருக்கு? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 70க்கும் மேற்பட்ட கிராமங்கள் நடுவாசலில் சுற்றி இருக்காங்க. இதில் எங்களுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒன்றிய பெருந்தலைவர்கள் இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க. நாங்கள் தனித்து ஒரு முடிவு எடுக்க முடியாது. அதனால் இந்த 70க்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள், முக்கியஸ்தர்கள், அதே போல் பொறுப்பாளர்கள், அரசியல் தலைவர்கள் இவங்க எல்லாருமே நாங்கள் அழைச்சிருக்கோம். அவங்கெல்லாம் கலந்து பேசி, ஏன்னா மாண்புமிகு முதலமைச்சருடைய வேண்டுகோளை நம்ம வந்து திடீர்னு மறுதளிச்சிட முடியாது. நம்முடைய பிரதிநிதி அவங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் தரணும். அந்த அடிப்படையில் அவருடைய வேண்டுகோளை வந்து நம்ம வந்து எப்படி கையில் எடுக்கிறது, எந்த வடிவத்தில் நம்ம வந்து ஆதரிக்கிற அடிப்படையில் இந்த கமிட்டி குழுவெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி தான் நாங்கள் அந்த போராட்டத்தை வந்து எந்த வடிவத்தில் எடுத்து போகிறோன்னு நாங்கள் முடிவெடுக்க முடியும். இன்னும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து தெளிவான இதை பற்றி அறிவுறுத்தாத வகையில் எங்களுக்கு ஒரு மத்திய அரசு மேலே ஒரு சந்தேகனோட நாங்கள் இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசாங்கம் ஒரு தெளிவாக இதை சொல்லலை. ஏன்னா அவங்க மத்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாநில அரசு அனுமதிக்காத வரை நாங்கள் இதை திட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இது எங்களுக்கு அவங்க மேலே ஒரு சந்தேக பார்வை உருவாகியிருக்கு. அதனால் மத்திய அரசு தெளிவாக இந்த திட்டத்தை முற்றிலுமாக நாங்கள் கைவிடுறோம் அப்படின்னு அறிவிக்கணும். அதுக்கு வரையில் எங்களோட போராட்டம் தொடரும். ஆனாலும் மாண்புமிகு முதலமைச்சரோட வேண்டுகோளை நாங்கள் இந்த கூட்டத்தில் வச்சு பரிசீலனை பண்ணி அதற்கு இந்த போராட்டத்தை வேறு வடிவங்களில் என்னென்ன தளங்களை கொண்டு போகிறது அப்படின்னு நாங்கள் முடிவெடுக்க போகிறோம். நன்றி. நேற்று முதலமைச்சரை இந்த குழுவில் இருக்கக்கூடிய 10 பேர் சந்திச்சிருந்தீங்க. இந்த 10 பேர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறாங்களா? அந்த 10 பேருக்குமே ஒருமித்த கருத்து தான் இருக்கா? அவங்களுடைய முடிவு ஒன்றா தான் இருக்கா? கண்டிப்பாக. ஏன்னா 10 பேருமே அவங்க தனியாக முடிவு எடுக்க முடியாது. ஏன்னா இது பக்கத்து ஊர்களையும் சார்ந்த ஒரு பிரச்சனை. அதனால் இந்த 70க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ள முக்கியஸ்தர்கள் பொதுமக்களுமே இங்கே கூட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்ததுக்கு பிறகு அந்த 10 பேருடைய கருத்தை, முதலமைச்சருடைய வேண்டுகோளை இந்த இடத்துல வச்சு அதை பரிசீலனை பண்ணி அதுக்கு பிறகு தான் நாங்கள் அந்த முடிவை சொல்ல முடியும். எவ்வளவு நேரம் எதிர்பார்க்கலாம் சார்? இன்னும் எவ்வளவு நேரம் ஆலோசனை நடக்கலாம்? அதுக்கு எவ்வளவு நேரம் வாய்ப்பு இருக்கு? எப்போ முடிவு அறிவிக்கிறதுக்கு ஒரு துறையமான நேரம் சொல்ல முடியுமா? இன்னும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். 3 மணி நேரத்துக்கு பின்னாடி தான் இதை பற்றி நாங்கள் முடிவு எடுக்க முடியும். 3 மணி நேரம் ஆகலாம். ஏறக்குறைய 3 மணி நேரத்தில் நாங்கள் அந்த முடிவை அறிவிப்போம். அதாவது தற்போது ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்ட குழுவினரும் ஊர் பொதுமக்களையும் விவசாயிகளையும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த அனைத்து தரப்பினரையும் கலந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட சார் ஆட்சியர் திரு அம்ரித்தும் இங்கு பார்வையிட்டிருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில், அதாவது இன்னும் சில மணி நேரங்கள், 2-3 மணி நேரங்களில் இந்த ஆலோசனையின் முடிவு என்ன, அதாவது ஏற்கனவே கூறியபடி 2 விதமான கருத்துக்கள், 2 விதமான தகவல்களில் ஒன்றுதான் உறுதி செய்யப்படும். ஒன்று, தங்களின் போராட்டம் தொடரும் என்றும்,
மற்றொன்று போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும். அதே போல் மத்திய அரசு இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். இந்த இரண்டில் ஒரு நிலைப்பாடு இந்த போராட்ட குழுவினரால் கையில் எடுக்கப்பட்டு ஒரு அறிவிப்பு வெளியிடப்படலாம் இன்னும் 2 மணி நேரத்தில். மணிமாறன். வசந்த், நேற்றைய தினம் தமிழக அரசு ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அனுமதி அளிக்காது, பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். தற்போது நெடுவாசலில் களம் எப்படி இருக்கிறது? வெளியூரிலிருந்து அந்த பகுதிக்கு வரும் மாணவர்கள், இளைஞர்களுடைய வருகை என்பது எப்படி இருக்கிறது? இந்த பகுதிக்கு போராட்டத்திற்கு ஆதரவு அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இன்று 15வது நாள் அமைதியான வழியில் இந்த போராட்டம் தற்போது நடைபெற்றுதான் வருகிறது. திரைத்துறையைச் சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், கலைக்குழுவைச் சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள் என அனைவருடைய ஆதரவும் இந்த போராட்டத்திற்கு வலுத்துக் கொண்டுதான் இருக்கிறது. தற்போது கூட நீங்கள் நேரலையில் பார்க்கலாம், நெய்வேலியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக அவர்கள் கைகளில் பதாகைகளை ஏந்தி, விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நிச்சயமாக நாங்கள் குரல் கொடுப்போம் என்று, குறிப்பாக மாணவர்கள் அதிக அளவில் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு நெய்வேலியில் இருக்கின்றவர்கள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அவர்கள் தற்போது வருகிறார்கள். இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும், அதற்காக நாம் போராட வேண்டும், விவசாயிகளோடு ஒன்றிணைந்து நாம் இந்த போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் அமைதியான முறையில் என்று கைகளில் பதாகைகளை ஏந்தியவாறு அவர்கள் இந்த போராட்டத்திற்கு தற்போது ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் திரைத்துறையைச் சேர்ந்த சிலரும் வரவிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டம் என்பதும் தற்போது நடைபெற்று வருகிறது. முடிவில் ஒரு என்ன மாதிரி இந்த நிலைப்பாடை இவர்கள் கையில் எடுக்கிறார்கள் என்பது இன்னும் சிறிது நேரத்தில் தெரிய வரும். வேதவள்ளி. வந்திருக்கும் தாய்மார்களையும் சான்றோர் பெருமக்களையும் நெடுவாசலில் 15 நாட்களுக்கு மேலாக தொடர் போராட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. நேற்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்துவிட்டு இன்று ஊர் திரும்பியிருக்கும் போராட்ட குழுவினர் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள், ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த ஆலோசனை முடிவை பிறகு பார்க்கலாம்.